பேர் த கிரீடி பேர்ட்ஸ். இதில் வந்து என்ன வந்து இதில் வந்து என்ன கதைனா வந்து ஒரு காட்டுக்குள்ளே வந்து ஒரு கிரீடி பேர்ட் இருக்கும். அதுதான் ஹீரோவாகவும் இருக்கும், அதுதான் வில்லனாகவும் இருக்கும். சரி வாங்க கதைக்குள்ளே போகலாம், இதுலேயே வேஸ்ட் பண்ண வேணாம் டைம். என்னன்னா வந்து ஒரு சின்ன பறவை, அது பேர் தான் வந்து ப்ளூ. அந்த அது பேரே ப்ளூ தான். அது அவங்க வந்து இந்த மாதிரி வந்து அது வந்து ஒரு டீமில் இருக்கும். என்னென்னா வந்து காட்டுக்குள்ள உள்ள பறவைங்களுக்கு வந்து சாப்பாடு வந்து தேடி எடுத்துகிட்டு வருது. அது ரொம்ப கிரீடி. ஆனால் வந்து அந்த டீமில் வந்து வேலை செய்கிறவங்க அத்தனை பேருக்கும் வந்து ஜுரம் வந்துருச்சு. இது மட்டும்தான் போய் ஃபுட்டு எடுத்துகிட்டு வர மாதிரி இருந்துச்சு. அதனால் இது போகிற வழியில் ஒருத்தர் வந்து மாட்டு வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டு இருந்தார். அந்த வண்டியில் வந்து மாட்டு வண்டியில் வந்து உள்ளுக்குள்ள வந்து தானியெல்லாம் இருந்துச்சு. அது வந்து அப்படியே வரிசை ஃபுல்லாக கொட்டிகிட்டே போச்சு. அப்போ வந்து அந்த வண்டி வந்து ஒரு இடத்துல நிற்கும் போது இந்த ப்ளூ வந்து அந்த மூட்டையில் போய் நிற்கும். மூட்டையில் போய் நின்னதுக்கப்புறம் அப்படியே எல்லாத்தையும் கொட்ட ஆரம்பிச்சிருவான். இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் காட்டுக்குள்ளே உள்ளவங்களுக்கு கொடுக்காம, இது வந்து கிரீடியா, அதனால வந்து காட்டுக்குள்ளே உள்ளவங்களுக்கு கொடுக்காம அது வந்து ஒரு மரத்தில் எடுத்துகிட்டு போய் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ எல்லாத்தையும். அப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டு மற்றதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சதுக்கப்புறம் இது வந்து காட்டுக்குள்ளே பறந்து திரும்பியும் போகும். நல்லா குண்டாயிடும். அப்புறம் வந்து இந்த மாதிரி அது காட்டுக்குள்ளே போகும்போது அந்த பறவைகள் கூட்டத்தோட ராணி வந்து கேட்குறாங்க, நீ ஏன் இன்னைக்கு ரொம்ப லேட்டாக வந்தால், ஏன் இப்படி வந்து குண்டா இருக்க அப்படின்னுக்கு வந்து அது யோசிச்சா, ஐயோ என்ன சொல்கிறதுன்னு, எனக்கு எந்த சாப்பாடுமே கிடைக்கல, வர வழியில் கீழே விழுந்ததுனால காயமாயிடுச்சு அப்படின்னு வந்து இது போய் சொல்லிடுது. அப்புறம் வந்து இந்த மாதிரி வந்து அந்த கூட்டத்தில் வந்து பேரட் இருக்கும், பச்சைக்கிளி வந்து மாங்காய் வந்து பறிச்சுட்டு வந்து எல்லாருக்கும் தரும். அதனால வந்து அந்த சாப்பாடு தான் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி டெய்லிக்கும் அது காட்டை விட்டு வெளில போய்ட்டு சாப்பிட்டு குண்டாகிட்டே வரும். அதனால் வந்து ராணிக்கு வந்து இது மேலே சந்தேகம் வந்துருச்சு. அதனால் ஒரு ஈகலை வச்சு இதை வந்து வாட்ச் பண்ணு, இது என்னென்னலாம் பண்ணுதுன்னு வாட்ச் பண்ணு, ஏன்னா வந்து இது வந்து எப்பயும் போகுது, எந்த சாப்பாடுமே எடுத்துகிட்டு வர மாட்டேது, அதனால் போய் இதை வாட்ச் பண்ணு அப்படின்னு சொல்லுது. அதே மாதிரி அந்த கழுவும் அப்படியே அதுக்கு அந்த ப்ளூக்கு பின்னாடி தெரியாமல் வந்து பறந்து போகுது. இது போய் அந்த மரத்துக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்ச சாப்பாடெலாம் சாப்பிட்டுட்டு இன்னும் கொஞ்சம் தானியம் வந்து அந்த மாட்டு வண்டியிலேருந்து எடுக்கும் போது அந்த மாட்டு வண்டி வந்து ஸ்டாப் ஆகியே இருக்காது, அடிக்கடி வரும். அதனால் வந்து அந்த மாதிரி வந்து அப்போ வந்து நீ ஒன்றால் தான் அந்த மாட்டு வண்டி ஓட்டுற டிரைவர் வந்து ஒன்றால் தான் இத்தனை நாளாக வந்து என்னோடய தானியங்கள்லாம் குறைஞ்சிட்டே இருக்கா, இன்றைக்கி ஒன்று சும்மா விட மாட்டேன்னு கூண்டில் பிடிச்சிட்றாரு. அப்புறம் வந்து இதை பார்த்தா அந்த குயினும் அந்த ஈகிளும் வந்து அந்த ப்ளூ வந்து காப்பாற்றிட்டாங்க. அதனால் வந்து ரொம்ப நன்றி, இனிமேல் நான் இந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு அது வந்து இப்போ வந்து அந்த டீமில் வந்து அது நல்லா கிரீடியாக இல்லாமல் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறதுன்னு அந்த மாதிரி நல்லதாக இருக்குது. இதே மாதிரி அந்த ஸ்டோரியோட மாடல் இதே மாதிரி நீங்களும் வந்து எப்பயும் வந்து கிரீடியாக இல்லாமல் குட்டாக இருக்கணும். ஓகே, பாய் பாய், தேங்க்யூ.